ஹலோ வணக்கம். கிராமத்து படிஷ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேரளா ஸ்டைல் அவியல் தாங்க. இந்த கேரளா ஸ்டைலில் நம்ம ஊரில் இந்த அவியல் நாம் செய்யலாங்க. பல காய் போட்டு செஞ்சுருக்கேன். ஒரு ஒரு காயும் ஒரு ஒரு டேஸ்ட்டுங்க. இந்த அவியலை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அவியலுக்கு பார்த்திங்கன்னா 7 வகையான காய் நான் கட் பண்ணி சேர்த்திருக்குங்க. 7 வகையான காய் என்னென்ன காய் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸு, கேரட்டு, மேராக்காய், சுரக்காய், உருளைக்கிழங்கு, அவரைக்காய், கத்திரிக்காய் 7 வகையான காய் ஒரே மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒன்று சிறுசாக பெருசாக கட் பண்ணி போட்டோம்னா சின்னதாக இருக்கிறது சீக்கிரம் வெந்துடும், பெருசாக இருக்கிறது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க. அதனால் ஒரே மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமாக தண்ணி, தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாங்க. இது ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. ரொம்ப தண்ணி ஊற்றுனா தண்ணியாட்ட இருக்கும், அது நல்லா இருக்காது. காய் வேக விட்டுருக்கோம், அது வேகட்டுங்க. அது வேகிறக்குள்ளே நாம் இந்த அரைக்கிறதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது தேங்காய் 1 கப்பு நான் எடுத்திருக்கேன், வரமிளகாய் 5 மிளகாய் எடுத்திருக்கேன், சீரகம் 1 ஸ்பூனு. இப்போ வரமிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாங்க. அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் தான் சேர்த்துவாங்க. சில பேர்த்துக்கு பச்சை மிளகாய் ஒத்துக்காது இல்லைங்களா, அதனால் நான் வரமிளகாய் சேர்த்திருக்கேன். இப்போ காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதை வந்து நம்ம சேர்த்திக்கலாங்க. அதாவது தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. இந்த ஜார் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை மட்டும் அலசி நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பச்சை மிளகா பதில் வரமிளகா போட்டால் டேஸ்ட்டு மாறாதா அப்படின்னு கேட்பீங்க. அதெல்லாம் டேஸ்ட்லாம் மாறாதுங்க. லைட்டாக கலர் தான் மாறுமே தவிர டேஸ்ட் அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். அதாவது பச்சை மிளகா சேராதுங்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன். தயிர் பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாக இருக்க 3 ஸ்பூன் தயிர், கட்டி தயிர். அந்த கட்டியாக இருக்கிறதெல்லாம் நல்லா உடச்சிட்டு தயிரை நல்லா கலக்கி அதில் ஊற்றி சேர்த்திக்கலாம். தயிர் சேர்த்தும்போது அடுப்பு சிம்மில் வச்சு தாங்க சேர்த்தணும். நல்லா தயிரை சேர்த்தி நல்லா இப்படி கிளறி விடணுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இது தாளிப்பு கூட போடலாம். ஆனால் நான் தாளிக்கல. பச்சை கருவேப்பிலை இது மேலே போட்டு அப்படியே கிளறி விடுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மல்லி இலை. இப்போ மல்லி இலை மேலே கட் பண்ணி போட்டு தூவிக்கலாங்க. தூவிட்டு கிளறிக்கலாம். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம தாளித்து கூட கொட்டிக்கலாம். நான் தாளிக்கலை. உங்களுக்கு தாளிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் தாளிக்கலாம். நான் வந்து தாளிக்கலை. தேங்காய் தான் மேலால் தேவையான அளவு செக்கெண்ணெய் மேலே ஊற்றி அப்படியே கிளறேன். நீங்கள் தாளிக்கிறதா இருந்தாலும் தேங்காய் ஊற்றியே தாளிங்க, நல்லாயிருக்கும். இதுக்கு தேங்காய் தான் செட் ஆகும். இது பார்த்திங்கன்னா இதில் வேறு காய் சேர்க்கலாமா அப்படின்னா வாழைக்காய், முருங்கைக்காய், சேனக்கிழங்கு இது போல் சேர்த்திக்கலாம். நீர் பூசணிக்காய் கூட சேர்த்தலாங்க. நீர் பூசணிக்காய் பார்த்திங்கன்னா இந்த நம்ம போடுற காயெல்லாம் கொஞ்சம் ஒரு 3/4 பதம் வெந்த முன்னாடி நீர் பூசணிக்காய் சேர்த்திக்கலாம். ஏன்னா அது சீக்கிரம் வெந்துடும், அதனால். இப்போ பாருங்கள், அவியல் ரெடி. இந்த அவியல் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.